சக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். வீட்டில் திருஷ்டி போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிறைய பேர் கேட்கக்கூடிய பரிகாரம் இதுதாங்க. அதற்கான பதிவை தான் இந்த இதுல பார்க்க போறோம். பொதுவா வீடுங்கிறது நம்ம இந்த உடலுக்கு உயிருக்கு இந்த உடல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நமக்கு வீடு அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியம். வீடு நல்லா இருந்தால் தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ அந்த வீட்டில் உள்ள எதிர்மறை அப்படிங்கிற நெகட்டிவ் எனர்ஜி ஆகட்டும் அல்லது திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும், அதை அகற்றுவதற்கான வழி என்ன அப்படின்னா, முதல்ல அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் அதை சரியாக கடைபிடிச்சாங்க. ஒரு குடிசை வீடாக இருக்கட்டுமே, முதல்ல குடிசை வீடாக இருந்தவரையும் எல்லாமே சரியாக தான் பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம என்னைக்கு பங்களா வீடுகளுக்கு வாசிக்க ஆரம்பிச்சோமோ அத்தோட அதெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். குடிசை வீடா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த சாணி போட்டு வீட்டை முழுகுவாங்க. அந்த வாசல் நிலக்கால்ல மஞ்சள் தடவி குங்குமம் வைப்பாங்க. கோலம் இல்லாம அந்த வாசலை தாண்டி உள்ளர போக முடியாது. அந்த கோலம் பசுஞ்சாணத்துல வாசல் தெளிச்சு அந்த கோலம் போட்டு அடுப்பை முழுகி அந்த அடுப்புல கோலம் போட்டு, இன்னைக்கு கேஸ் அடுப்பு வச்சுக்கிட்டு முத நாள் சமைச்சதை கிளீன் பண்ண கூட மாட்டாம அதுலயே சமைச்சு சாப்பிட்டு அந்த கிருமிகள் பரவல் அப்படிங்கிறது அவ்வளோ அதிகமா இருக்கு. கபோர்டுங்கிற பேர்ல இந்த கீழே என்ன பண்ணிட்டோம், இந்த பொருட்கள் எல்லாம் அடைஞ்சு வச்சுட்டோம். அப்பதான் ஈஸியா அந்த பூச்சிகள்லாம் போய் அடையறதுக்கு வசதியா இருக்கும். அதனால வெளியில தெரியக்கூடாது, எல்லாத்தையும் அடைச்சு வைக்க பழகிட்டோம். வீட்டுல ஜன்னல்ங்கிறது ஒண்ணு இருக்காங்கிறதே நிறைய பேருக்கு மறந்து போயிடுதுங்க. அந்த அளவுக்கு ஏசியை மட்டும் போட்டு விட்டு வீட்டை ஜில்லுன்னு வச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இயற்கையான காற்றோட்டம் உள்ளார வரணும். ஒரு பக்கம் நல்லது கெட்டது ரெண்டும் கலந்தது தானே வாழ்க்கை. திருஷ்டிங்கிறது எங்கதான் இல்லை. அப்ப அதை நம்ம சரி பண்ணி வச்சுக்கணும். அது வராம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும்னா வீட்டுக்கு யாரையுமே கூப்பிடக்கூடாது. நம்மளே வீட்டுல குடியிருக்க கூடாது. அப்படி இருந்தா வீட்டுல எதுவுமே இருக்காது, நல்லாவே இருக்கும். ஆனா வீட்டுல நம்ம வசிக்கிறோம், வாழ்றோம், அது நல்ல எனர்ஜியோட நம்ம வாழணும், வசிக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த விஷயத்த கட்டாயம் பண்ணுங்க. முதல்ல காற்றோட்டம் வீட்டுல கிழக்கு பகுதியில வடக்கு பகுதியில ஜன்னல் வைத்த வீடுகளாக இருக்கணும். நம்ம தெற்கு மேற்குல ஜன்னல் வைக்கிறோம்னா அது வேற விஷயம். நம்ம ஒரு காந்தத்துக்கு எப்படி ரெண்டு துருவங்கள் இருக்கு, ஒண்ணு ஈர்க்கும் ஒண்ணு எதிர்க்கும் இல்லையா? அப்படி வீட்டுக்கும் ரெண்டு துருவங்கள் இருக்கு. ஒண்ணு நேர்மறை ஆற்றலை உள்ளர அனுப்புறது, இன்னொன்னு எதிர்மறை ஆற்றலை வெளியில அனுப்புறது அப்படின்னு வச்சுக்கணும். நம்ம ஏன் அதை உள்ளர அனுப்புறதுன்னு எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே பாசிட்டிவாமே யோசிப்போமே. அப்போ நேர்மறை ஆற்றல் உள்ளர வரணும்னா நமக்கு முதல்ல கிழக்கு வடக்கு போற ஜன்னல்களை திறந்து வைக்கணும். எதிர்மறை ஆற்றலை வெளியில போக வைக்கணும்னா இது திறந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மேற்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் இருக்கக்கூடிய ஜன்னலை திறந்து வைக்கணும். இத முதல்ல பண்ணணும். சூரிய வெளிச்சம் உள்ளர வரணும். நம்ம உடம்புல சூரிய வெளிச்சம் படலைன்னா என்ன சொல்றாங்க மருத்துவர்கள், உங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்கு, போய் வெயில்ல நில்லுங்கன்னு சொல்றோம். இந்த வீட்டுல அந்த எனர்ஜி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியுங்க? அந்த காலத்துல எல்லாம் இயற்கையாக உள்ள அந்த கூரைகள்லயே அந்த வெப்பத்தை அது இழுத்து நம்ம உள்ளர கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் கூட்டி மொழிகி தண்ணி கூட உள்ளர இறங்காத அளவுக்கு கெமிக்கலை போட்டு பூசி அந்த வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிற பேர்ல வீட்டை கூட பஞ்ச பூதங்களும் அந்த வீட்டுல வசிக்கணும். அதுதான் நமக்கு நேர்மறையான ஆற்றலை நமக்கு கொடுக்கும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இன்னைக்கு நம்ம எல்லாமே இயந்திரமயமாக்கலுக்கு வந்துட்டோம். அதனால வேற வழி இல்லை, அதுக்கு வாழ்ந்துதான் ஆகணும். அதுக்கு பழகிட்டோம். அட்லீஸ்ட் நம்மளை சுத்தி உள்ள இடங்களையாவது நம்ம சரியாக கொஞ்சமாவது நம்ம இயற்கைக்கு வழி விடுவோம். அதனால முதல்ல வெளிப்புற காற்றோட்டம் வரணும், சூரிய வெளிச்சம் வரணும். அதனால மாலை நேரங்கள்ல கதவு ஜன்னல்லாம் சாத்தி வச்சிடுங்க, காலை நேரங்கள்ல திறந்து வைங்க. மாலைகள் பகல் பொழுதுல உச்சி பொழுது வரையும் விழக்கூடிய கதிர்களுக்கு நேர்மறை ஆற்றல் அதிகம். மாலை பொழுதுல வரக்கூடிய கதிர்களுக்கு அந்த தாக்கம்ங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால காலையில நம்ம வெளியில இருந்து வரக்கூடிய காற்று நல்ல காற்றாக வரும். அந்த காற்றை நம்ம சுவாசிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல வச்சுக்கணும். அடுத்து வீட்டுகள்ல நம்ம சாணி போட்டெல்லாம் மொழுக முடியாது. அதனால இப்ப என்ன பண்ணலாம், வீட்டுக்குள்ள கல்லுப்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், முடிஞ்சதுன்னா நாட்டு மருந்து கடையில லாவெண்டர் ஆயில்னு ஒண்ணு கிடைக்கும். அந்த லாவெண்டர் ஆயில் வாங்கிக்கோங்க, அதுல ஒரு டிராப். அடுத்து இல்லைங்க தாளம்பூ எசன்ஸ்னு ஒண்ணு கிடைக்கும்,
அந்த தாழம்பூ எசன்ஸுக்கும் வீட்டுல உள்ள வாஸ்து தோஷத்தை கூட போக்கக்கூடிய சக்தி இந்த தாழம்பூக்கு உண்டுங்க. நீங்க கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் தாழம்பூ அன்னைக்கு மட்டும்தான் சிவனுக்கு தாழம்பூ வைக்கலாம் அப்படின்னு அவர் வரம் கொடுத்திருக்கார். சாபத்தை கொடுத்த சிவனே வரம் கொடுத்திருக்கார். சரி பரவாயில்ல, போனா போயிட்டு போகுது, என் தலைய நீ பல வருஷங்களாக அலங்கரிச்சிருக்க, உனக்கு சிவராத்திரி அன்னைக்காவது நான் உனக்கு விமோச்சனம் கொடுக்குறேன், ஒரு கால பூஜையில உன்னைய பயன்படுத்துவாங்கன்னு கொடுத்திருக்க. அதனால சிவராத்திரிக்கு தாழம்பூ விலையை கேட்டா பூ கூட கிடையாதுங்க, அது வெறும் மடல்கள் மட்டும்தான். அந்த மடலே ஒரு குருத்து மடல் 2000 ரூபாய். அப்படிப்பட்ட அந்த தாழம்பூ எசன்ஸ் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஏன்னா அது சீசன்ல தான் அந்த பூக்கள் நிறைய கிடைக்கும். அப்படி பூக்கள் வரும்போது அவங்க எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த எசன்ஸ் ஒரு டிராப் விட்டு வீட்டை தொடங்க. வெள்ளி செவ்வாயில கண்டிப்பாக சாம்பிராணி புகை போடணும். இந்த சாம்பிராணி புகையில முக்கியமா நம்ம வச்சிருக்க வேண்டியது, இன்னைக்கு கறி வாங்கி தணல் போட்டு அதுல சாம்பிராணியை தூவி காமிக்கிற வழக்கம்லாம் குறைஞ்சு போச்சு. ஆனா அதுதான் இயற்கையானது. நாட்டு மருந்து கடைகளிலேயே ஹோம சமித்து அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த ஹோம சமித்துவை வாங்கி அதை குச்சியா 2ஆ கட் பண்ணி உடைச்சு கூட அதுல போடுங்க. போட்டு அதுல கற்பூரத்தை பத்த வச்சிங்கன்னா ஹோமத்துல எப்படி நெருப்பு சீக்கிரம் எரியுது, அந்த மாதிரி அந்த கற்பூரம் அந்த ஹோம சமித்துல சீக்கிரம் தணலாயிடும். அந்த தணல்ல நீங்க சாம்பிராணி போடுங்க. கடையில விற்கக்கூடிய சாம்பிராணியை வாங்கினாலும் அது கூட நீங்க என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா மருதாணி விதைகள். இந்த மருதாணிக்கு வீட்டுல நேர்மறை சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதிகம், திருஷ்டியை போக்கக்கூடிய ஆற்றல் அதிகம். மருதாணி விதை, துளசி விதைகள். அடுத்து என்ன பண்ணணும், குங்கிலியம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். சாம்பிராணிக்கு பதிலாக குங்கிலியம், அது ஒரு மரத்தினுடைய பிசின் தான் குங்கிலியம் அப்படிங்கிறது. அந்த குங்கிலியத்தை போட்டு எதிரிகளுடைய தாக்கம் இருக்குன்னா அந்த எதிரிகள் தாக்கத்தை ஒழிப்பதற்கு வெண்கடுகு, இந்த பொருட்களை சேர்த்து நீங்க பொடி பண்ணி வச்சுட்டு அதோட கொஞ்சம் வாசனைக்காக நம்ம தசாங்கம்னு ஒரு பவுடர் இருக்கும், அந்த தசாங்கத்தை அதுல ஆட் பண்ணி அதோட ஜவ்வாதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சாம்பிராணி புகை போடும்போது அதை தூவுனீங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும். அந்த வீடுக்கு ஒரு கோவில் மாதிரி இருக்குங்க. இந்த சாம்பிராணி புகைய வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள்ல பண்ணி பாருங்க. இன்னைக்கு எங்க ஞாயிற்றுக்கிழமை, பல வீடுகள்ல அசைவம் தான், அந்த மனம் தான் வீடே ஃபுல்லா பரவலாக இருக்கும். பரவாயில்ல, அட்லீஸ்ட் செவ்வாய் வெள்ளியாவது நம்ம பயன்படுத்திக்குவோம். ஒரு நல்ல நாள் விசேஷங்கள்ல சாம்பிராணி புகை தூப தீப நெய்வேத்திய சமர்ப்பயாமி அப்படின்னு இறைவனுக்கு காண்போம். அங்க தூபம் அப்படிங்கிற அந்த தூமாவதி தான் முதல்ல நம்ம முன்னோர்கள் கூப்பிடக்கூடிய ஒரு தெய்வம் யாரு, தூமாவதி தான். புகை வடிவாக அந்த இறைவன் நமக்கு அருளக்கூடியவர். அதனால அந்த கற்பூரம் சாம்பிராணிக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. அதனால அந்த சாம்பிராணியை முதல்ல வீடு முழுக்க அந்த இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஆஸ்துமா அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு சாம்பிராணி புகை சேர்றது இல்லை. ஆனா இந்த புகையை போட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சரியாயிடும். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அந்த காலத்துல தலைக்கு குளிச்சா என்ன பண்ணுவாங்க, அந்த ஈரப்பதத்தை போக்குறதுக்கு உடனே சாம்பிராணி புகைய கூந்தலுக்கு போடுவாங்க பெண்களுக்கெல்லாம். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம். நாகரிகங்கிற பேர்ல ட்ரையரை வச்சு ஹேரை ட்ரை பண்ணிக்கிறோமே தவிர அந்த இயற்கையான அந்த ஒரு நறுமணம் அப்படிங்கிறதும் அந்த ஊட்டச்சத்துங்கிறத இன்னைக்கு ஹேர் ட்ரையர்ல ஹேரை ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது, அதுல உள்ள அந்த சத்துக்கள் கூட உறிஞ்சப்படுகிறது. ஆனா இந்த சாம்பிராணி புகையை போடும்போது அந்த சத்துக்கள் நல்ல முடிக்கும் போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதனால அந்த ஒரு மனத்தை வச்சுதான் திருவிளையாடல்ல ஒரு நக்கீரன் கதையே வந்திருக்கும். இயற்கையிலே பெண்களுக்கு கூந்தலுக்கு நறுமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் அந்த நக்கீரனுடைய நெற்றிக்கண் திறந்த நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுகள்லயே அந்த சாம்பிராணியில அவ்வளோ மகத்துவம் இருக்கு. அந்த சாம்பிராணியை போட்டோம்னாவே வீடு திருஷ்டி தாக்கங்கள் இருக்காது. அடுத்து எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும், 2ஆக கட் பண்ணி வீட்டு வாசல்ல நம்ம வைக்கலாம். வீட்டுக்குள்ள உப்புல கொஞ்சம் டிப் பண்ணி, இந்த உப்பு பயன்படுத்தும் போது ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. இந்த கடையில அயோடின் சால்ட்னு விற்கும், அது காஸ்ட்லி. ஆனா ஒயிட், பியூர் ஒயிட்டா இருக்கும். அது நம்ம பயன்படுத்த வேண்டாங்க. ஒரு 5 ரூபா பாக்கெட் வாங்க, கல்லுப்பு பாக்கெட்டு, கடல்ல இருந்து தயாரிக்கக்கூடிய பாக்கெட்டு. அது நேரம் மங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் கடலில் இருந்து கல்லுப்பு வடிவில் மகாலட்சுமி வந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த கல்லுப்பு பாக்கெட் வாங்குங்க. அதை ஒரு கண்ணாடி பவுல்ல கொட்டி வீட்டுல 4 மூலைகள்லையும் வைங்க.
அது ஒரு 48 மணி நேரம் அந்த உப்பு வீட்டுல வச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தையும் உப்பு தடவி அந்த கார்னர்ல வச்சிங்கன்னா அதுவே அந்த நெகட்டிவ் தாட் எல்லாம் இழுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அந்த எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும். அடுத்து முக்கியமா இந்த ஒரு ஜாதகத்துல ராகுக்கு எது பிரச்சனைகள் இருக்கு, அதுவும் குறிப்பா 4ஆம் இடத்துல வீட்டுல ராகு. அடிக்கடி எங்க வீட்டுல பாம்பு சட்டையெல்லாம் கண்ணுக்கு தெரியுதுங்க, பாம்பு எல்லாம் கண்ணுக்கு தெரியுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. காடுன்னு இருந்தா பாம்புகள் வரத்தான் செய்யும். இன்னைக்கு காடுகளை அழிச்சாச்சு, அதனால வேற வழி இல்லாதவங்களுக்கு வசிக்கிறதுக்கு வீடு தேவைப்படுது. அந்த சர்ப்பங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அகற்றுவதற்கு கருடக்கிழங்குன்னு ஒண்ணு உண்டு. பாம்பு யாரை கண்டா பயப்படும்? கருடனை கண்டு பயப்படும். அந்த கருடக்கிழங்கை வாங்கி வீட்டு வாசல்ல கட்டி வைங்க. அந்த கருடக்கிழங்கு இயற்கையிலேயே உள்ள அந்த விஷ தன்மைகளை உறிஞ்சக்கூடிய தன்மை அந்த கருடக்கிழங்கிற்கு உண்டு. அடுத்து கற்றாழை, சோற்று கற்றாழை. இந்த சோத்து கத்தாழைங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது. எங்க மாமா, தாய் மாமா தான் என்னுடைய ஜோதிடத்தின் முதல் குரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தேவலோகத்தில் தேர்தல்னு சொல்லி ஒரு நூல் எழுதினார். அந்த நூல்ல ஒரு பூமி ஒரு தண்ணிச்சத்தோட, ஏன்னா நிறைய கோடை காலங்கள்ல பாருங்க தண்ணியே ட்ரை ஆகி போயிடுது. அந்த தண்ணிச்சத்தோட இருக்கணும்னா அதற்கு சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சோம்னா அது பூமி எப்போதுமே நீர் சத்து உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தி நம்ம கற்றாழை செடியை நடணும். அந்த கற்றாழை என்ன பண்ணும், அதுக்கு தனியா நீர் வேண்டியதில்லை, காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை அந்த கற்றாழைக்கு உண்டு. அதுக்கு பக்கத்துல வாழை கண்ணுகளை நட்டா இந்த ஈரத்திலேயே வாழை கன்றுகள் வளரும் அப்படிங்கிறத அவர் ஒரு பாயிண்டா பின் பண்ணியிருப்பார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அந்த கற்றாழைக்கு உண்டு. காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி வளரக்கூடிய ஒரு ஆற்றல் கற்றாழைக்கு உண்டு. நம்ம தரையில வச்சோம்னா அது கிளையடிச்சு தனித்தனியாக கொத்து கொத்தாக வளர ஆரம்பிச்சிடும். அதுவே கட்டி தொங்க விட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வளரும். பார்த்திருக்குமா? அந்த மாதிரி ஒரு உயிரோட்டம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைனாலும் அந்த பஞ்சபூத சக்தியை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் அந்த சோற்று கற்றாழைக்கு உண்டு. அதை நம்ம வாசல்ல கட்டி வைக்கலாம். அடுத்து படிகார கல்லுன்னு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அந்த படிகார கல்லு, கறி துண்டு, அந்த உப்பு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து கோர்த்து கட்டுவாங்க. அது எந்த கயர்ல கட்டுவாங்கன்னா கம்பளி கயர்ல, கருப்பு நிற கயர்ல கட்டுவாங்க. இன்னைக்கு கம்பளி கயர்லாம் பார்க்கவே முடியறது இல்லை. ஆனா அந்த கம்பளி கயர்ல கட்டும் போதுதான் நிறைய லாரிகள்ல பாத்தீங்கன்னா கீழே கம்பளி கயர்ல சங்கு கட்டி எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. மாடுகளுக்கு கழுத்துல, ஏன்னா மாடுகளுக்கு கூட அந்த திஷ்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாட்டுக்கு அந்த இதுலதான் கம்பளி கயர்ல தான் அந்த சங்கு கோர்த்து கட்டியிருப்பாங்க. இப்படி இது இந்த சங்கும் நம்ம வீட்டுல ரொம்ப அற்புதமான அந்த திஷ்டி தாக்கத்தை நிறைய வீட்டு வாசல்ல சங்க பதிச்சிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த பளிங்கு பதிச்சிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம வீட்டுல உள்ள நேர்மறையான சக்திகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையது. அதனால உங்க வீட்டுல அந்த திருஷ்டிகள்லாம் போக்கணும்னா கட்டாயம் கல்லுப்புங்கிறது கட்டாயம் இருக்கணும், அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்ம 6ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். நம்ம உடம்புல 6ஆம் இடம்னா வயிறு, நம்ம வீட்டுல 6ஆம் இடம்னா அடுப்படி. அந்த அடுப்படியை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நமக்கு அந்த தாக்கங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிடும், நம்ம ஆரோக்கியமும் பலப்படும். அதனால கண்டிப்பா வீட்டுல திருஷ்டி போக்குறதுக்கு இந்த வழிமுறைகள் எல்லாம் பயன்படுத்துங்கள். துளசி சுத்தி துளசி இலைகளை வச்சா கூட அந்த துளசி இலைகளுக்குன்னு அந்த வலிமை உண்டு. எந்த வாசமும் துளசி இருந்தாக்க பாதிக்காதுங்க. வீட்டை சுத்தி துளசி செடிகள் வைங்களேன், அது அவ்வளோ மகத்துவமானது. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. நம்ம வீடு நல்ல எனர்ஜியாக இருந்தாதான் வீட்டுல வசிக்கக்கூடிய நாமளும் எனர்ஜியாக இருக்க முடியும். நிம்மதியான உறக்கம் என்பதும் வரும். மத்தவங்களை பத்தி சிந்திக்கவே சிந்திக்காதீங்க. அவங்க அப்படி நினைச்சிருப்பாங்க, இவங்க இப்படி நினைச்சிருப்பாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. முடிஞ்சா வாரத்துல ஒரு நாள் மாவிளை தோரணத்தை வீட்டுல கட்டுங்க. இந்த மாவிளை தோரணத்திற்கு 3 நாள் எதிர்மறை எண்ணங்களை தடுக்கக்கூடிய சக்தி உண்டு. இப்போ உங்க வீட்டுல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், இன்னைக்கு அதை எல்லார் வீட்லயும் பரவலா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வச்சிடறோம். அதுல ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு எப்படியும் வருஷத்துல 4 தடவை ஃபங்க்ஷன் வைப்போம். அதுக்கு ஏதாவது நண்பர்கள் உறவினர்கள் நம்ம அழைக்கிறோம். அப்ப என்ன பண்ணலாம், அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், அவங்க வந்ததுனால எப்படி இருக்குமோ இவங்க வந்ததுனால எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்காம இருக்கணும்னா ஒரு சணல்ல மாவிலையை கட்டி வாசல்ல கட்டி விட்டுருங்க. தர்ப்பை கயறுன்னு ஒண்ணு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில எல்லாம். அந்த தர்ப்ப கயரை வாங்கி வாசல்ல கட்டி விடுங்க. நெல் கதிர் கிடைக்கும், அதை தோரணம். அதுதான் ரொம்ப ரொம்ப உள்ளதுலயே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், அந்த நெற்கொத்தோட இருக்கக்கூடிய அந்த நெற்கதிர்.
அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து மணி சப்தங்கள், இந்த கிளிஞ்சல்கள்ல ஒரு தோரணங்கள் செஞ்சிருப்பாங்க, அத கதவு நிலைகள்ல கட்டி விடுங்க. அந்த காத்து வரும்போதெல்லாம் அதுல இருந்து அந்த மணி சப்தம், அந்த கிளிஞ்சல்கள் ஒன்னோட ஒண்ணு உரசி, இதெல்லாமே ஒரு அந்த சப்தம்ங்கிறது நமக்கு ரொம்பவுமே இந்த மந்திரங்களாக இருக்கட்டும், இந்த சப்தங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல ஒரு சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது எல்லாமே நமக்கு நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இதே சைனக்காரன் சீன வாஸ்துன்னு சொல்லி பல பொருட்களை வைப்பான், அதை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு வாங்கி வைப்போம். நம்ம தமிழர்கள் இதெல்லாம் அன்றாட இயற்கையோடு இணைந்த பொருட்களை நம்ம பயன்படுத்துறோம், ஆனா அதை நம்ம கண்டுகிறதே கிடையாது. அதனால நம்ம தமிழ்நாட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நீங்க பயன்படுத்துங்க, பாதுகாப்பாக இருங்க. வீடுங்கிறது நம்ம வாழும் கோவில், அந்த கோவிலை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், அதை தெளிவா வச்சுக்கணும், அதை நல்ல எனர்ஜியோட வச்சுக்கணும்னா நாமளும் நம்ம மனமும் நல்ல எனர்ஜியோட இருக்கும். நீங்க கவலைப்படணும்னா வீட்டுக்கு வெளியில போய் நின்று கவலைப்படுங்க. அழுகணும்னா வீட்டுக்கு வெளியில போய் நின்று அழுதுட்டு வாங்க. வீட்டுக்குள்ள அந்த செயல்களை செய்யாதுங்க. வீட்டுக்குள்ள செய்யும் போது அந்த நெகட்டிவ் அங்கேயே தங்கிடும், அதுவே நம்ம மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால அந்த செயல்களை நம்ம தவிர்த்துக்கிட்டோம்னாவே நம்ம வாழக்கூடிய வீடுங்கிறது ஒரு கோவிலாக இருக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதனால வீட்டை சுத்தி நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. முக்கியமா வீட்டை சுத்தி, நீங்க தனி வீடாக அபார்ட்மெண்டா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பக்கத்து வீட்டு சவரும் நம்மளது இல்ல, இந்த பக்க சவரும் 3 பக்க சவரும் நம்மளது இல்ல, வெறும் வாசப்படி மட்டும்தான் நம்மளதா இருக்கும். அதனால அந்த வாசக்காலை மட்டும் நல்ல வாரத்துக்கு ஒரு தடவை தொடச்சு நல்ல ஒரு பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் வாசனைக்கு போட்டு விட்டு 2 எலுமிச்சம்பழத்தை வச்சு விட்டுருங்க. அதுவே பாதுகாப்புக்கு போகணும். மற்றபடி தனி வீடாக இருக்கிறவங்க வீட்டை சுத்தி அழிஞ்சில் குச்சின்னு ஒண்ணு உண்டு, ஏரழிஞ்சில்னு சொல்லுவாங்க. அந்த ஏரழிஞ்சில் குச்சியை அந்த வீட்டை சுத்தி கட்டி வைக்கிறீங்கன்னா அது வீட்டிற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த ஏரழிஞ்சலுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு. அந்த ஏரழிஞ்சல் மட்டும்தான் காய் கீழே விழுந்துரும், பழமானதுக்கு அப்புறம் மரத்திலே போய் ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒரு வல்லமை இந்த ஏரழிஞ்சலுக்கு உண்டு. அதனால அது நமக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியை தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ஏரழிஞ்சலுக்கு உண்டு. அந்த அழிஞ்சல் குச்சி கிடைச்சதுன்னா வீட்டை சுத்தி நீங்க வைக்கலாம். மீண்டும் இனி ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.